பொதுவாகவே நம்ம எல்லாரும் கம்யூனிகேஷனுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறது ரேடார்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச் படி நம்ம என்டையர் எர்த்தில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ரேடார் எது அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரேடார்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரேடாரால் நம்ம எர்த்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் உங்கள் யாராலையுமே நம்ப முடியாது. பட் ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் உண்மையானது. இதுக்கான ரீசன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு எம்டி வாய்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ஸ்பேஸில் நம்மள மாதிரி வீட்டுக்கு இருக்க வாசிகள் இருப்பாங்களா, இல்லை நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான டெரரான உயிரினங்கள் வாழுமா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அண்ட் இந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ரேடார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனுஷங்க பூமியில வாழ்றத டைரக்டா ஸ்பேஸ் அதாவது எம்டி வைடுக்கு மெசேஜா சென்ட் பண்ணுது. இதனால ஃபியூச்சர்ல மேபி நம்மளை விடவே அட்வான்ஸான சிவிலைசேஷன்ல ஏலியன்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம பூமிக்கு ஆபத்து வரதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றப்ப நீங்க எல்லாருமே ஃபன்னியா தான் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. மனுஷங்க நாமளே இவ்வளவு அட்வான்ஸா இருக்கப்ப மேபி ஸ்பேஸ்ல நம்மள மாதிரி வீட்டுக்கு இருக்க வாசிகள் இருந்து அவங்க நம்மளை விட அட்வான்ஸா இருந்தா அவங்களோட அட்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.